ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிரெடிட் கார்டுனா என்ன சார்? நான் மாட்டுக்கு 7 இருந்தேன். ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுமான்னாங்க. சரின்னு கேட்டேன். வாங்கினது மட்டும்தான் குத்தம், நான் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் வாங்கினதுக்கு 500 பில்லு, அதை கட்ட நீங்கள் மறந்துட்டீங்க. 10 வருஷம் ஆச்சு, இப்போ 20 லட்சம் கட்டுங்கன்னு சொல்கிறது தான் கிரெடிட் கார்டு. சார், இல்லை தீமைகள் மட்டும்தான் இருக்கா? இல்லை, 100% நன்மைகள் இருக்குது. என்ன நன்மைகள்? கடன் வாங்குறீங்க, 50 நாளுக்குள்ளே நீ திரும்ப கொடுத்துட்டியா, உனக்கு பணம் கிடையாது. நீ வாங்கும் போது மட்டும் 500 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், 50 நாளைக்கு வட்டியில்லா கடன். கிரெடிட் கார்டை கரெக்டாக வாங்கி நீங்கள் கரெக்டாக கட்டினீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் கட்டாமல் விடும்போது தான் உங்களுக்கான பிரச்சனைகள் ஏற்படுது. எப்படி? கிரெடிட் கார்டு என்பது குறிப்பிட்ட தொகையை 30 நாட்கள் முதல் 50 நாட்களுக்கு வட்டியில்லா கடனாக வழங்கும் ஒரு சாதனம். ரிவார்டு பாயிண்ட், ஈஸி இஎம்ஐ, ஹோட்டலில் 5 முதல் 10% தள்ளுபடி, ஏர்போர்ட் லான்ச் ஃப்ரீ. ஆனால் கிரெடிட் கார்டுகள் 2 பக்கம் சுடும் சர்க்கஸ் துப்பாக்கி. வித்தை தெரியாவிட்டால் கதை கந்தலாகிவிடும். வட்டி இல்லை என்றாலும் கடன் தான். 50 நாட்களுக்குள் திரும்ப கட்டவில்லை என்றால் வருடத்திற்கு 45% கூட வட்டி குட்டி போட்டு கொண்டே போகும். சரியாக திட்டமிட்டு மாத செலவு அனைத்தையும் கிரெடிட் கார்டு மூலம் செலவு செய்வதன் மூலம் சம்பள பணத்தை அப்படியே அக்கௌண்டில் வைத்து அதற்கான வட்டியை லாபம் ஆக்குவர்களும் உண்டு. சிறு தவறு நடந்தாலும் சுலபத்தில் தப்பித்து வர முடியாத பெரும் கடன் சூழலிலும் சிக்கிக்கொள்ள நேரிடும். இப்போ நம்ம கிரெடிட் கார்டு வச்சுருந்தோம்னா உங்களுக்கான ரிவார்டு பாயிண்ட் ஏறும், ஈஸி இஎம்ஐ உண்டு, ஹோட்டலில் 5 முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஏர்போர்ட் நீங்கள் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஹோட்டல்ஸ் அங்கே உள்ள நீங்கள் லாஞ்சில் ஃப்ரீயாக தங்கலாம். மிச்சம் ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வெறும் ₹1 கொடுத்து கூட நீங்கள் தங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு ₹1,00,000 சம்பளம். அந்த 1 லட்சத்தை அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் எல்லா செலவும் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 49வது நாள் அந்த சம்பளத்தை எடுத்து அதில் நீங்கள் போட்டிங்கன்னா 49 நாள் அக்கௌண்ட்டில் இந்த 1 லட்சத்துக்கு 3.5% வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு 3,500 உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும். இதுவும் லாபம் பார்க்குற ஆட்களும் உண்டு. கிரெடிட் கார்டுங்கிறது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா முன்னாடி தான் கிரெடிட் கார்டுக்கு வந்து ஆப் கிடையாது. இப்போ ஆப் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும், எத்தனாம் தேதிக்குள்ளே கட்டணும்னு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக வரும். அதை நீங்கள் வச்சு கரெக்டாக பண்ணலாம். இல்லாட்டி ஒரு பொருள் வாங்க பண்ணுறோம்னாலும் ஈஸி இஎம்ஐ, இப்போ கிரெடிட் கார்டில் நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, கையில் பணப்புழக்கம் இருக்குது, அர்ஜென்ட் தேவைக்கு கடன் வாங்காமல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.